விஜயும் வேணும்னு தமிழிசை கேட்கறாங்க. ஆனா பாஜகவோட கூட்டணி நாங்க இல்லன்னு சிடிஆர் நிர்மல்குமார் சொல்றாரு. அதை நீங்க சொல்லாதீங்க, உங்க தலைவரை சொல்ல உங்க கருத்துல நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு தமிழிசை திரும்ப கவுண்டர் பண்றாங்க. அது என்ன தலைவர் எல்லாம் டெல்லி மாதிரியா? இவங்க மாதிரி அவங்க அது கிடையாது. காலி ஆயிடுவாங்க, ஒண்ணுமில்லாத போயிடுவாங்க. கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு சொன்னீங்க. அரசியல் எதிரி கிட்ட மட்டும் பக்காவா இருக்கிறீங்க. கொள்கை எதிரி அப்படின்ற இடத்தை இவங்க வந்துட்டு மாத்திக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. விஜய் அவங்களோட அரசியல் எக்ஸ்போஸ் ஆகிடும், அப்புறம் ஒண்ணுமே இருக்காது. ஆனா விஜய் அமைதியாவே இருக்காரு, அந்த விஷயத்துல ரியாக்ட் பண்ண மாட்டாரு. ஏங்க அந்த கட்சியை சேர்ந்தவர் தான் சொன்னார்ல, அது ஏத்துக்க மாட்டேன் அப்படின்றது நான் தமிழிசைக்காக தனியா கடிதமா போட முடியும்? அதெல்லாம் கிடையாது. விஜய் எதுலதான் வந்துட்டு இறங்கி நின்று பேசியிருக்காரு. அவர் இறங்குறது ஒரு 4 நட்சத்திரம் எல்லாம் குறிச்சு அவர் மெதுவா வருவாரு. அவருக்கு என்னன்னா இவங்களால ஜனநாயகனுக்கு எதுவும் சங்கடம் வந்துடக்கூடாதுன்னு அவர் அந்த இடத்துல இருக்கிறாரு. அவரு நம்ம ஸ்கிரீன்ல வந்துட்டு சாட்டு வீசலாங்க, நான் யார் தெரியுமா, அடுத்த தேர்தலை பற்றி புரியுமா அங்க செய்யலாம். வெளியில பம்மனும் பதுங்கணும், காப்பாத்திக்கணும். இப்போ ஒரு கட்சியோட தலைவர் இல்ல ஏங்க, அதெல்லாம் உண்மைதாங்க. அப்புறம் ஏன் வந்துட்டு இங்க ஒரு பரந்தோருக்கு வந்துட்டு எதிர்த்து பேசுறீங்க, டங்ஸ்டனுக்கு வந்துட்டு பிரசாத் எடுத்துடுறீங்க.